அடுத்தது பார்த்தோம்னா கொள்ளு. மூன்றாவது பார்க்கக்கூடிய ஒரு கலவை சாதம் அப்படின்னா கொள்ளுங்க. கொள்ளு சாதம் ரொம்ப சிம்பிள். உடல் எடை குறைக்கிறதுக்கும் சரி, ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கும் நல்ல ஃபைபர் கண்டென்ட் இதில் இருக்குது. ஸோ இந்த கொள்ளு சாதமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ கொள்ளு இதே மாதிரி வறுத்து பொடி செய்து அதை சாதமாக நம்ம செய்து சாப்பிடலாம். நான்காவது முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா எள்ளு சாதம். எள்ளு சாதமும் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். நாளடைவில் நம்ம எப்படி வேப்பம்பூவை மறந்தோமோ அதே மாதிரி எள்ளும் நம்ம மறந்துட்டோம். ஸோ இந்த எள்ளை நம்ம லேசாக வறுத்து 1-2 பொடி செய்து இதை நல்லெண்ணெயில் செய்து சாப்பிட்டு பாருங்களேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது. ஸோ பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய மசில் கிராம்ப்ஸ், அடி வயிற்று வலி, இது எல்லாமே சரியாகணும் அப்படின்னா நமக்கு எள்ளு சாதம் பயன்படுது. அடுத்து 5வது முக்கியமான ஒரு சாதம், மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு, மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா பிரண்டை. இந்த பிரண்டை பொடியாகவே இப்போ உங்களுக்குலாம் நிறைய இடங்கள்ல கிடைக்குதுங்க. ஸோ இதை வாங்கியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்லை பிரண்டை சாதம் எப்படி செய்யணும்னா, பிரண்டையை சின்ன சின்னதாக பீசஸாக கட் பண்ணி கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய அந்த நார் பகுதியெல்லாம் எடுத்துட்டு நெய்யில் இதை வதக்கி எடுத்து பவுடர் பண்ணிக்கணும். இதனோட வழக்கமாக நம்ம தாளிதம் சேர்க்கிற மாதிரி தாளிச்சு இதில் நம்ம உளுந்து, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாமே சேர்த்து இந்த பொடியும் சேர்த்து நல்ல ஒயிட் ரைஸாக அதனோட கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்படி எடுத்து வச்சுக்கும் பொழுது நம்மளுடைய அந்த சாதம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது கூட முழுசாக என்னால் சாப்பிட முடியல, ஒரு 2-3 பிடி அளவு இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ ஜீரண சக்திக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்சர் பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரண்டை சாதம் உங்களுக்கு பயன்படுது.